வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதிக்கு மெஹந்தி எல்லாம் வச்சு முடிச்சிடுறாங்க. அந்த மெஹந்தியவே பார்த்து சிரிச்ச மணிக்கிருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஃபோன் வருது. ஐயோ ஃபோன் வருதே, ஸ்வாதி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. அவங்க சிஸ்டர்ஸ் யாருமே இல்லை. இப்போ எப்படி ஃபோன் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசித்துட்டு இருக்க டக்குன்னு அந்த இடத்துக்கு காட்டி வராங்க. கையில் வந்துட்டு ஒரு பேக் மாதிரி வச்சுருக்காங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க, நாளைக்கு கல்யாணத்துக்கு ஊர்வலம் மாதிரி பண்ணுறோம்ல, அதுக்கான ட்ரெஸ் இதில் இருக்குது, அம்மா உங்ககிட்ட வந்துட்டு கொடுக்க சொன்னாங்க, இதை வந்துட்டு நீ வேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி அப்படி வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போக போகிற நேரத்தில், ராஜா ஒரு நிமிஷம் நிற்கிறியா அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுமே, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஹெல்ப் தானே பண்ணிட்டா போச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஃபோன் வருது, கையில் வேற மெஹந்தி வச்சுருங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி புரியுது, ஃபோன் அட்டன் பண்ணி அவங்களால இப்போ பேச முடியாது, அடுத்து பேசுவாங்களான்னு சொல்லிடவா அப்படின்னு கேட்க, ஐயோ அப்படிலாம் சொல்ல வேணாம், அப்படி சொன்னால் அவங்க எதாவது தப்பாக நினச்சிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன அவசரமோ, அதனால் அந்த ஃபோனை மட்டும் கொஞ்சம் எடுத்து என்ன உன் காதில் வைக்கணும், நீ பேசுவியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஃபோனை மட்டும் கொஞ்சம் பிடிச்சேன்னா நான் பேச வேண்டியதை டக்குன்னு பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, சரி விடு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. ஏய் ஜெயந்தி சொல்லுடி, என்ன கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, அவங்க ஏதோ பேசுவாங்க போல். ரேவதி இங்கே சிரிச்சு சிரிச்சு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் டக்குன்னு மயில் அந்த இடத்துக்கு வர்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுகிறத பார்த்து டக்குன்னு ஓடி போய் ஒரு தூண்கள் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆகா, ராஜா வந்துட்டு பயங்கரமாக மாஸ் காட்டுறானப்பா, ரேவதி கூட சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கானே, சே ஆனாலும் நம்ம கார்த்திக் கண்ட்ரோலான ஆளாச்சே, அப்படியெல்லாம் பேச மாட்டானே, நானும் மாமாவும் பாட்டி தாத்தான்னு எல்லாரும் சேர்ந்து வலுக்கட்டாயமாக கட்டிக்கோ ரேவதியை கட்டிக்கோன்னு சொன்னாலும் மாட்டேங்க, அப்படி இருக்கிறவன் இப்போ எப்படி ரேவதி கிட்டே சிரிச்சு சிரிச்சு பேசுவான், பரவாயில்ல இருந்தாலும் மனசு மாறி இருக்கும், அவனும் மாண்டானே, அவனுக்கும் வெக்கம் மடம் நாணம் பயிர்ப்பு இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் இந்த திக்க வந்துட்டு அப்படியே நெகத்தை கடிச்சிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு மூலையில் சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்க, அடுத்து வந்துட்டு பேசி முடிச்சதும் தேங்க்ஸ் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்ப போகிறாங்க. என்ன இது அவ்வளோதானா, சின்ன ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஓவர் பில்டப் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில யோசிச்சுட்டு இருக்க, அப்பன்னு பார்த்து கடவுளே அமைச்சு வைப்பாருப்பா அப்படின்ற மாதிரி டக்குன்னு ரேவதிக்கு விக்கல் வந்துடுது. ராஜா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு மறுபடியும் விக்கல் வந்துருச்சா அப்படின்னு கேட்க, ஆமாம் அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் எடுத்து எனக்கு கொடுத்தேன்னா விக்கல் நின்றும் அப்படின்னு சொல்ல, சரிவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் இருந்த வாட்டர் கேன் எடுத்து தண்ணியை கொடுக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. இதை வந்துட்டு மயில் பார்க்குறாரு. ஆகா நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் தானா அமைதியா, இப்படி ஏதாவது பண்ணி ரேவதியும் கார்த்தியும் ஒன்று சேர்த்து வச்சுட்டோன்னா அப்புறம் நம்ம நாட்டாம தான் அத்தனை ஏக்கரும் நமக்குத்தான், அப்புறம் நம்ம வீட்டில் நமக்கு இருக்கிற மரியாதையே ஓஹோன்ல இருக்கும். ஐயோ அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே இப்பயே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு பயங்கரமாக கனவு கண்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு ரேவதி தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சதும், தண்ணி குடிச்சிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ராஜா அப்படின்னு சொன்னது, இருக்கட்டும் பரவாயில்ல நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்ப போகும்போது மயில் வந்துட்டு, பாப்பா வா பாதி கடலை தாண்டிட்ட போலையே அப்படின்னு சொல்ல, எதை பற்றி பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. அதான் இப்போ ரேவதி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுனியே, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்தேல, மெகந்தி வச்சிருக்கான்னு என்னென்ன உதவியெல்லாம் செய்கிறப்பா நீ, அவளும் வேற யார்ட்டையும் உதவி கேட்கல உங்ககிட்ட தானே கேட்டா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க நீங்கள் தேவையில்லாததான் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டதை பேசாதீங்க, அந்த இடத்துல யார் இருந்தாலுமே நான் ஹெல்ப் பண்ண தான் செஞ்சுருப்பேன், அவங்க சிஸ்டர்ஸு யாரும் பக்கத்தில் இல்லை அதனால என்னை வந்துட்டு உதவி செய்ய சொன்னாங்க, நீங்கள் தான் ரொம்ப கற்பனை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், இதை வச்சுட்டு நீங்கள் தப்பாக எதுவும் பிளான் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சொல்ல, நான் என்னப்பா பிளான் பண்ணுறது, கடவுளே அமைச்சு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லுதும், அப்பா முதல்ல ஆளை விடுங்கப்பா, நீங்கள் என்னென்னத்தையோ பேசி நம்மளே வந்துட்டு லூஸ் ஆக்கி விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்ப, கார்த்தி நீ என்னதான் எஸ்கேப் ஆனாலும் நாங்கள் நினைக்கிறது தான் நடக்கும், நான் நாட்டாமை ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காரு. இங்கிட்டு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. பார்க்கலாம் இனி வர எபிசோட்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணி